ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் பார்க்க போகிறது அடுத்த டாபிக் மூவ் ஆக போகிறோம். ஸோ அவுட்லைன்ஸ் நமக்கு தெரியணும். உங்கள் ப்ரஷ்ஷை நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த அவுட்லைன் வந்து நமக்கு நல்லா வரைய வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணி போடணும். இதுக்கு நம்பர் 0 சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சும்மா நானாக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். ஒரு சதுர மாதிரி போட்டேன், அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி ஸ்கேலப் டிசைன், இங்கேனக்குள்ளே ஒரு வளைவாரி இது மாதிரி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து அவுட்லைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் கம்ஃபர்டபுள் பேயில் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணால் அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் ப்ரஷ் வந்து நேராகவும் இருக்கக்கூடாது, சாய்ச்சி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு 90 டிகிரியில் இருக்க மாதிரி, ரொம்ப திட்டுதாக இருக்கக்கூடாது. அந்த அவுட்லைன் போட்டிருக்கல ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல், திட்டாகவும் இல்லாமல், ஓரளவுக்கு நல்லா தின்னாக நைஸாக கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் இது என்ன சொல்கிறது, அவுட்லைன் அதாவது பார்டர்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒர்க்கோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல பார்டர்ஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே வந்து நான் எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். ரொம்ப வந்து ஏற்றி விடக்கூடாது, அவ்வளோதான். சின்ன ஒரு கோடு அந்த வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ லைன்லேயே அதே மாதிரி போட்டு விடுறேன். லைன்லேயே அதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த அளவுக்கு தின்னாக எடுக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே அளவுக்கு தின்னாவே எடுங்க. கண்டிப்பாக 0 இல்லாட்டி 2 சைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை விட பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவுட்லைனுக்கு அதுவே கரெக்டாக தான் இருக்கும். இந்த இது முடித்த பிறகு நான் இந்த சைடு திருப்பிட்டு இந்த இது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் அடுத்தடுத்து நீங்கள் கையை எடுத்துகிட்டு போடுறதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ரொம்ப திட்டால் இருக்கக்கூடாது. இங்கே வந்து எனக்குள்ள ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது எல்லாம் சும்மா நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். இதுக்கடுத்து ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டு பழகுங்க. நல்லா பெயிண்டில் டிப் பண்ண பிறகு இந்த மாதிரி பிசுறு வரக்கூடாது. பிசுறு வராமல் தான் போடணும் நம்ம. அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ எல்லா இடம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எல்லா இடத்துக்கும் பாக்ஸ் போட்டிருக்க இடம் ஓகேங்களா. இப்போ நான் எப்படி எடுக்காமல் போட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வரும். இப்போ இது ரெண்டையுமே எடுக்காமல் தான் போட்டேன். ஏன் எடுத்து போட்டு காமிச்சேன் அப்படின்னா, நீங்கள் பண்ணும்போது அப்படி தான் வரும். மேம் மட்டும் எடுக்காமல் அப்படியே போடுறாங்க, நம்ம எடுத்து போடுறமே நீங்கள் உங்களுக்கு ஃபீலிங் வரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து போடலாம். அடுத்தடுத்து எடுக்காமே தாராளமாக உங்கள் கை உங்களுக்கே வந்துடும். நீங்களே ஒரு கட்டத்தில் போட ஆரம்பிச்சிருவீங்க. அது யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கனக்குள்ளே ஆக்சுவலாக எனக்கு வாட்டர் இருக்குது, ஏற்கனவே வந்து தண்ணி இருக்குது. ஸோ இங்கனக்குள்ளே போட்டால் ஸ்ப்ரெட் தான் ஆகும். இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா தனியாக தெரியும். நான் வந்து வாட்டர் இருக்குது, இல்லாட்டி நான் அதுக்குள்ளே ஸ்டாப் கூட பண்ணிடுறேன். வச்சாலே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கடுத்து இந்த கர்வுக்கு போடுறோம். உங்களுக்கு வந்து கலர் எக்ஸா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இங்கே எனக்குள்ளே ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கேன். இது எல்லாமே சும்மா உங்கள் தையல் டப்பா இருக்குங்க வீட்டில், அதில் வச்சு வரைஞ்சிங்கனாலே அழகாக வரும். இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் நல்லா போட்டு பழகுங்க. இப்போ இந்த சைடில் வந்து 2 லைன்ஸ் இருக்குது, அந்த 2 லைனையும் போட்டுடலாம். அதே மாதிரி முக்கியமாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண உட்காடுறீங்க அப்படின்னா, நல்லா ஒயிட் கலர் லெகின்ஸு அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டு உட்காராதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு 4-5 லெகின்ஸ்க்கு மேலே வீணாக போயிடுச்சு. அதனால் சொல்கிறேன், எப்படினாலும் நமக்கு மிஸ்டேக்காக பட்டுரும். இப்போ இந்த ட்ரெஸ்லேயுமே பட்டுருச்சு. ஸோ சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஒயிட் கலர் லெகின்னு அவசரத்தில் கூட உட்காந்துடாதீங்க. ஏன்னா எந்த கலருமே பட்டால் போகாதுங்க. ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் யோசிக்கலாம், அதெல்லாம் கழுவுனா போயிருமேன்னு. கண்டிப்பாக போகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ண போகிற உட்காருன்றீங்க அப்படின்னா ஏதாவது வேறு கலர் யூஸ் பண்ணிங்க. மேலே வந்து குட்டி குட்டியாக ஒரு ஸ்கேலப் மாதிரி போட்டிருக்கேன், அதுக்குமே வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு பெயிண்ட்டை ப்ரஷ்ஷை வந்து 90 டிகிரிக்கு வைங்க. தெரியுதானே?